இதய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முருகன் ஹாஸ்பிடல்ஸின் முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன். இனி அனைத்து வித இதய பிரச்சனைகளுக்கும் வேர்ல்ட் கிளாஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் உங்களுக்காக. முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன், உங்கள் இருதயத்தின் நம்பிக்கை. மற்றும் ஒரு அண்மை செய்தியை பார்க்கிறோம். தேமுதிக மாவட்ட செயலாளர்களுடன் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். அவைத்தலைவர் இளங்கோவன், பொருளாளர் சுதீஷ், தலைமை நிலைய செயலாளர் பார்த்தசாரதி உள்ளிட்டோர் இதில் பங்கேற்றிருக்கிறார்கள். வரும் 9ஆம் தேதி கடலூரில் தேமுதிக மாநாடு நடக்க உள்ள நிலையில் ஏற்பாடுகள் தொடர்பாகவும் இதில் ஆலோசனை இடம்பெறும் என்று தெரிகிறது. சட்டமன்ற தேர்தல் விவகாரம் குறித்தும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பேசப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தேமுதிகவின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம், ஆலோசனை கூட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது. தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சந்தனத்திடம் கேட்கலாம். சந்தனம், வரும் 9ஆம் தேதி கூட்டணி குறித்த நிலைப்பாட்டை அறிவிப்பதா பிரேமலதா விஜயகாந்த் ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. இந்த ஆலோசனையில வேற என்னென்ன விஷயங்கள் விவாதிக்கப்பட இருக்கு? விக்னேஷ், தேமுதிகவினுடைய கட்சி அலுவலகத்தில் தற்போது கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தலைமையில மாவட்ட செயலாளர் கூட்டம் என்பது தொடங்கி இருக்கிறது. நீங்க சொன்னது போல ஏற்கனவே வருகின்ற 9ஆம் தேதி கடலூர்ல நடைபெறக்கூடிய மாநாட்டில் கூட்டணி தொடர்பான அறிவிப்பை வெளியிடுவேன் என அவர் ஏற்கனவே பல்வேறு முறை பத்திரிகையாளர் சந்திப்புல தெரிவித்திருந்தாரு. இந்த நிலையில தான் தற்போது மாநாட்டுக்கான ஏற்பாடு பணிகள், அதே போன்று மாநாட்டுக்கு எந்தெந்த ஊர்களில் இருந்து மக்களை பெருவாரியாக அழைத்து வர வேண்டும் உள்ளிட்ட பணிகள் குறித்து மாவட்ட செயலாளரிடம் விவாதிக்கப்படுகிறது. குறிப்பா பார்த்தீங்கன்னா ஏற்கனவே மாவட்ட செயலாளரிடம் உங்களுடைய மாவட்டத்திலிருந்து எத்தனை வாகனங்கள்ல எவ்வளவு மக்கள்கள் வருகிறார்கள், வாகனங்களுடைய எண்கள் உள்ளிட்ட விவரங்களை இன்னைக்கு மாவட்ட செயலாளர் கூட்டத்துக்கு வரும்போதே எடுத்து வரணும்னு சொல்லியிருக்காங்க. எனவே அவற்றை சமர்ப்பித்துள்ளார்கள். அதே போன்று கடந்த வாரம் அந்த அதிமுக தரப்புல இருந்து ஒரு எண்கள் வெளியான நிலையில அது கடுமையான எதிர்ப்பு இருந்தாலும் கூட மாவட்ட செயலாளர்கள் கூறும் கூட்டணியை தான் நம்ம அமைப்போம் அப்படின்னு தெரிவிச்சிருந்தாங்க. எனவே 2026 சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக எந்த கூட்டணியை நோக்கி செல்ல வேண்டும் உள்ளிட்ட விவரம் தற்போது மக்கள் இடையே நிலவக்கூடிய கருத்து என்னவாக இருக்கிறது உள்ளிட்ட கள விவரங்கள் குறித்தான ஒரு பேச்சுவார்த்தையும் மாவட்ட செயலாளர்களும் நடைபெற இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து கடலூர் நடைபெறக்கூடிய மாநாட்டில் அவர் அறிவிப்பை வெளியிடுவார் என்று தெரிவித்தாலும் கூட தற்போது வரை எந்த ஒரு கட்சியுடன் நேரடியான கூட்டணி பேச்சுவார்த்தையை தேமுதிக தொடங்காம இருக்காங்க. சீட் பேர முடிந்தால் மட்டுமே, கையொப்பமிட்டால் மட்டுமே அவர் கூட்டணி தொடர்பான அறிவிப்பை வெளியிடுவார் என்பதன் காரணமாக எந்த கட்சியுடனான கூட்டணி என்ற அறிவிப்பை 9ஆம் தேதி வெளியிட வாய்ப்பதற்கு குறைவாக இருந்தாலும் கூட எந்த திசையை நோக்கி தேமுதிக பயணிக்க இருக்கிறது என்பது குறித்தான முக்கிய அறிவிப்பு 9ஆம் தேதி வரும் என தெரிவிக்கப்படுகிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சந்தனகுமார். இதய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முருகன் ஹாஸ்பிடல்ஸின் முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன். இனி அனைத்து வித இதய பிரச்சனைகளுக்கும் வேர்ல்ட் கிளாஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் உங்களுக்காக. முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன், உங்கள் இருதயத்தின் நம்பிக்கை.